ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே அஸ்திமரமே எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான். விசுவாசத்தில் தான் நாம் வாழுகிறோம், விசுவாசத்தில் தான் நாம் தேவனை தரிசிக்கிறோம், விசுவாசத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினால்தான் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆமே. அதனால தான் இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமா. அப்போ நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்வேனால் நான் விசுவாசத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபெய்த் இந்த தேவ பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் எனக்கு நீ பிரியமாக இருக்க முடியாது. ஏன்? அதுக்கு ரீசன் சொல்கிறாரு. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவரை தேடுறேன்னா, அவர் என் ரட்சகர், அவர் என் மெய்ப்பர், அவர் தான் எனக்கு ஆமென் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறதா? ஆமென், அவர் உண்டென்று, அவர் தான் உண்மையான தெய்வனை அறிந்திருக்கிறேன், அது மாத்திரம் இல்லாமல் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா. தேவ பிள்ளையில் அப்போ நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஒரு ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நான் அவரை தேடுறதுனால அவர் எனக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. எந்த பலன் உங்களுக்கு கிடைக்கலைங்க, எந்த பலனுக்காக அப்படின்னா என்ன தேவைக்காக, என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுப்பார், ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார். என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ ஆண்டவனை சுகப்படுத்துவார், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா விசுவாசம்னா என்ன ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறதா. தேவைப்படல, நம்ம கண்களுக்கு காணலை, இல்லை, தெரியல, ஆனால் நான் அதை நம்புகிறேன், ஆண்டவரை செய்வார். இப்போ எனக்கு நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் வரலை, என் கைக்குடி வரலை, ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு ஆண்டவர் செய்வார். நம்பப்படுகிற உறுதியும், நீங்கள் உறுதியாக ஆண்டவரை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய உண்மையில் இருக்கிறார். அதுதான் ரோமர் 1:17 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. அப்போ நம்முடைய வாழ்வே, நம்முடைய பிழைப்பு எதில் இருக்குன்னா விசுவாசத்தை தான் இருக்கிறது அல்லவா. அதே யோவான் 11:40 வாசிக்கும் போது, நீ விசுவாசித்தான் தேவ மகிமை காண்பாய் என்று ஆண்டவர் மார்த்தாள் மரியாளுக்கு சொல்லுவார் அல்லவா. தேவ பிள்ளையில அந்த விசுவாசத்தினால தான் மரித்து போன லாசருவையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் விட்டுறாதீங்க. விசுவாசத்துக்கு விரோதமாக பிசாசு போராடுமா, நம்மளுக்கு பல விதமான சோதனைகள் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து நம்பும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். விசுவாச பட்டியலில் எத்தனை பேர் காணப்படுகிறாங்க. விசுவாசத்தினால ஆபிரகாம் சரீரம் செத்து போனதும் எண்ணாமல் ஆமென் வயது சென்ற சமயத்திலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி பிள்ளையை பெற்றெடுத்தார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அது அவருக்கு பிரியமாக இருக்குது, அது அவர் விரும்புகிறார். தேவைப்படையில் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், சொத்தனப்பா. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லி ஆண்டவரே தம்மை தேடலுக்கார பலன் அளிக்கிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம், உங்களை நம்புகிறோம். ஆண்டவரே, என்ன பலனை எதிர்பார்க்கிறார்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கைக்குடி வருவதாக நான் ஜெபம் பண்ணுறப்பா. கைக்குடி வரட்டும். நீங்கள் அற்புதங்களை செய்ய காய் ஸ்தோத்திரம், இல்லை ஆசீர்வதிக்கிற காய் ஸ்தோத்திரம்.
இந்த நாள் முழுதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ்.